Hi friends, welcome to our channel Right Now Career. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் நோட்ஸ் ஃபஸ்ட்டு நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட்ஸ் போட்டாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? பேசிக்காக இது வந்து ஒரு அளவீடுகள். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் நோட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் தமிழ் படிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து இது வந்து கேட்டுக்கலாம், லெசன் பண்ணிக்கலாம், அண்ட் நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஏன்னா நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தமிழ்லேயும் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ யூனிட் 1ல் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து அளவீடுகள். ஸோ எல்லாமே லைஃப்பில் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே மெஷர்மெண்ட் தான். ஸோ காலையில் வந்து பால் வாங்குறதுலேருந்து அண்ட் வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்குற வரைக்கும் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது புக்ஸ் வைஸ் பார்க்குறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா மெஷரிங் இப்போ வந்து மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்னு மெஷர் பண்ணுவோம்? 1 லிட்டர் தாங்க, 2 லிட்டர் தாங்க அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கேட்போம். பால் வாங்குகிறோம் அப்படின்னா. இப்போ அரிசி வாங்குகிறோன்னா 1 கிலோ தாங்க, 2 கிலோ. ஸோ அது நம்ம எவ்வளோ அப்படின்ற அந்த குவான்டிட்டியை சொல்கிறதுக்காக நம்ம ஒரு யூனிட் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த கெல்வின், மீட்டர், கிலோகிராம் இதெல்லாம். ஸோ இதுவே வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ லாங்குவேஜை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம். ஓகேவா? ஸோ மும்பையில் ஹிந்தி பேசுகிறோம், ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதுனால எல்லாருக்கும் அந்த லாங்குவேஜ் புரியுமானா கிடையாது, புரியாது. அதனால வந்து ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது போல தான். ஸோ புரியாதுன்ற பட்சத்தில் இந்த கிலோகிராம் மெஷர்மெண்ட்ஸ், மீட்டர் மெஷர்மெண்ட்ஸ், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதும் வந்து எல்லாருக்கும் புரிகிற வகையில் இருக்காது. நம்ம அவங்கவுங்க லாங்குவேஜில் யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் பேசிக் யூனிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்ட்டும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் 6 யூனிட், அதாவது கெல்வின், கேன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக. அண்டு டிஸ்டன்ஸு, லென்த்து, ஸோ எவ்வளோ தூரம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், இதையெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தமிழில் வந்து மீ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆம்பியர், ஏ அப்படின்ட்டு யூஸ் பண்ணிப்போம். அண்ட் டைமை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டாக எஸ். அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து மோல் அப்படின்ட்டு மெஷர் சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டாக வந்து எம்ஓஎல். ஓகேவா? அண்ட் வந்து வெயிட்டு, மாஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதை வந்து கிலோகிராம், அதாவது ஷார்ட்டாக கேஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் லைட்டோட இன்டென்சிட்டி, அதாவது பிரைட்னஸ் எவ்வளோ, அதோடைய அந்த வீச்சு எவ்வளோ அப்படின்றது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கேண்டலாக யூஸ் பண்ணோம். ஸோ ஷார்ட்டாக வந்து சிடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்று சொல்லணும். என்னென்னா வந்து நீங்கள் வந்து படிக்கும்பொழுது ப்ளீஸ் அதை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். ஸோ நீங்கள் அதை வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். இது என்ன 6th தானே, நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஸோ இதிலிருந்து வர ஏதாவது ஒரு சின்ன கேள்வி நமக்கு எக்ஸாமில் தெரியாமல் போகும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் நோன் குவான்டிட்டிஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இது இப்போது
ஒரு குவான்டிட்டி இருக்கும், நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி அப்படின்ற இது வேணால் இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த ஸ்கேலில் நம்ம ஒரு அன்னோன் குவான்டிட்டியாக மெஷர் பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சிலை அந்த ஸ்கேலில் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன், இந்த பென்சிலோட லென்த் எவ்வளோ, அப்போ அது தெரியாது, அன்னோன் குவான்டிட்டி. ஸோ அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை நான் ஸ்கேலில் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு நான் வந்து ஒரு அது எவ்வளோன்ற லென்த்து தெரியாத ஒரு விஷயத்தை நான் மெஷர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிறேன் அதோட அளவு. அதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னும் பொழுது நமக்கு நிறைய யூஸ் ஆகும் மெஷர்மெண்ட்டில். ஸோ லென்த்தில் மெஷர் பண்ணுவோம், கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லென்த் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லென்த் அப்படின்னா the distance between one end and the other. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் எண், அது எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதோட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான் வந்து லென்த்து. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா வந்து மீட்டர். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக எம் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ லென்த்துலேயே வந்து ரொம்ப ஸ்மால் லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலு, இல்லை ஒரு த்ரெட்டோட அளவு, இல்லை ஒரு வாசற்படியோட அளவு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மெஷர் பண்ணுறோன்னா ஸ்மால்னா, ஸோ மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரிலாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுவே நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டரில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஈஸி தான் அப்படின்னு நினைப்பீங்க, பட் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் லென்த் வந்து 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெஷரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இது சிம்பிள் தான். ஸோ மெஷரிங் டூல்ஸ், மெஷரிங் டேப்பு, ஸ்டாப் கிளாக், மெஷரிங் ஜார், மீட்டர் ஸ்கேல், பேலன்ஸ்னால் எடை போடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸோட தேவை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எஸ்ஐ யூனிட்ஸோட தேவை என்ன அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்ச லாங்குவேஜில் யூனிட்ஸ் இருக்கணும், நம்ம மெஷர் பண்ணுற அளவீடுகள் இருக்குது. இப்போது ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் வந்து மீட்டர் க்யூப். ஸோ ஏரியா அண்ட் வால்யூமை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் யோசிக்கணும், இந்த மாதிரி படிக்கும்போது சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஏரியா வால்யூம்னாலே என்னென்னு நிறைய பேர் தெரியாமல், ஒரு பர்டிகுலராக இதான் ஏரியா இதான் வால்யூம் அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் அந்த ஃபார்முலா மட்டும் வச்சு சம் சால்வ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் வரும். இது ஏன், என்ன, அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இப்படிலாம் வந்ததுனா தான் உங்களுக்கு எதுவுமே வந்து ஈஸியாக மறக்காது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றது தான் ஏரியா. இப்போ ஒரு வயல் இருக்குன்னா இந்த வயல் வந்து எவ்வளோ இடத்த எடுத்திருக்கு, ஸோ அதுதான் வந்து ஏரியா. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றது, அதோட அகலத்தையும் நம்ம நீளத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி மெஷர் பண்ணால் நம்மளுக்கு அதோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளோ ரீஜன் எடுத்திருக்கு அப்படின்றது ஏரியா. ஓகேவா? வால்யூம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டிலே வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதுக்குள்ளே எடுத்துக்கும். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி அது ஏற்றுக்கும் அப்படின்றது தான் வந்து வால்யூம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ பால்ஸை போட முடியும், ஸோ அது எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே, அந்த கெப்பாசிட்டி, அது எவ்வளோ கெப்பாசிட்டி எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து வால்யூம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸில் இப்போ வந்து பேசிக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்டரு, லிட்டரு, கிலோகிராம், இதுதான் வந்து சுற்றி யூஸ் ஆகுமே. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ்னால் என்னென்னா, இப்போ மீட்டரை நம்ம எப்படிலாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், நானோமீட்டர், மைக்ரோமீட்டர், இப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். லிட்டரை சேம் மில்லி லிட்டர், கிலோ லிட்டர், இது போல் மென்ஷன் பண்ணுவோம். கிலோகிராம் அப்படின்றத வந்து நம்ம கிராமு, மில்லிகிராமு, ஸோ அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக மோஸ்ட்டாக எல்லாம் யூஸ் பண்ணுறது லிட்டர், மீட்டர், கிலோகிராம். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இதோட மல்டிபிள்ஸ், சப் மல்டிபிள்ஸ்னால் இதுதான் இப்போ நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து
கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி அக்யூரேட்டாக இருக்கணுன்றது சும்மா இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி. ஒரு ஸ்கேலில் ஒரு பின் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னா இப்போ சென்டிமீட்டரில் எவ்வளோனா அக்யூரேட்டாக 2 சென்டிமீட்டர். ஸோ இதுவே மில்லிமீட்டர்னா 20 மில்லிமீட்டர். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஹிண்ட் இந்த மீன் டைமில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து இந்த சப் மல்டிபிள்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் இருக்குது இல்லையா எஸ்ஐ யூனிட்டில். ஸோ அதுதான் மீட்டருக்கு டெசிமீட்டர் டி, சென்டிமீட்டருக்கு சி, மில்லிமீட்டருக்கு எம், நானோமீட்டருக்கு என், கிலோமீட்டருக்கு கேன்னு நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மீட்டருக்கு முன்னாடி அதை நம்ம போடுவோம். ஸோ அதோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். ஸோ வேணால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய டாபிக் அப்படின்றதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாகவே போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேரலாக்ஸ் எரர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மெஷர் பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கேல்லையே அந்த பின்னையே நம்ம மெஷர் பண்ணுறோம் எவ்வளோ லென்த் அப்படின்றத. நம்ம அதை சைடில் பார்க்கும்போது மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ நேராக நின்று பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும், லெஃப்ட், ரைட் அண்ட் ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு மாதிரி அது வந்து இதுவாகும். ஸோ அது கரெக்டாக எடுக்கிறது தான் வந்து பேரலாக்ஸ் எரர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வால்யூம், அதாவது அந்த எரர் இல்லாமல் எடுக்கணும். அதுதான் வந்து பேரலாக்ஸ் எரர். ஓகே, ஸோ அதை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ எரர் இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கணும். இன்கேஸ் அந்த எரர் அப்பியர் ஆச்சுன்னா அது வந்து பேரலாக்ஸ் எரர். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து லென்த் பற்றி பார்த்தோம். ஸோ எஸ்ஐ யூனிட்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் சில பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ லென்த் அப்படின்றது மெஷர்மெண்ட்ஸில் ஒரு டைப். ஸோ அதை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம். ஸோ வால்யூம் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ வால்யூம்ன்றது வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வேறு மெஷரிங் லென்ஸோ இல்லை மெஷரிங் குவான்டிட்டிஸோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். பட் லென்த் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. லென்த்தில் மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ லென்த்னா மீட்டரு, கிலோமீட்டர் இப்படி மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ லென்த்துக்கு அந்த லென்த் ரிலேட்டடான குவான்டிட்டிஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் வால்யூம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது டிரைவ்ட் குவான்டிட்டி. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு என்னென்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம், அதாவது லென்த் யூனிட்ஸ், அந்த லென்த்தோட மெஷரிங் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வால்யூமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸில் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோன்னா லென்த். சாலிட்ஸோட வால்யூம் அப்படின்னா, சாலிட்ஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ சாலிட் எந்தெந்த பொருள்லாம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கோ அதோட வால்யூம்ஸை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வந்து லென்த்தில் தான் மோஸ்ட்லி வந்து மெஷர் பண்ணுவோம். மோஸ்ட்லி இல்லை, எப்போவுமே. ஓகேவா? ஸோ இப்போ ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா லென்த்து இன்ட்டு பிரெத். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா வால்யூம் இது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ரீசனிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா வால்யூம் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி, இதோட ரீசன் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஏபின்னு கொடுத்துட்டு ஏ அண்ட் பி கரெக்டு அந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் இந்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன விஷயம் தானேட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்காமல் இருந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்னா நம்ம லென்த்து, பிரெத்து, ஹைட் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ லென்த்து 10 சென்டிமீட்டர், பிரெத்து 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் வந்து லென்த்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? எம் அப்படின்றது லென்த்தோட யூனிட். ஸோ வால்யூம் அப்படின்ற அந்த ஒரு மெஷர்மெண்ட் லென்த்தில் இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. ஓகே, லென்த்து எதிலிருந்தும் டிரைவ் பண்ண தேவையில்லை. அதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் தான் அது இருக்குது. ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த லென்த்து, பிரெத், ஹைட். ஸோ வால்யூமோடைய எஸ்ஐ யூனிட், அதாவது நம்ம வால்யூம் எப்போவுமே எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா க்யூப்பில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ லென்த்து, பிரெத், ஹைட் வந்து மீட்டரில் இருந்துச்சுன்னா மீட்டர் க்யூப், சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா சென்டிமீட்டர் க்யூப். ஸோ எப்போவுமே நம்ம வந்து க்யூப்பில் தான் வந்து வால்யூமாக மெஷர் பண்ணுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் சாலிடை வந்து லென்த்தில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் லிக்விடை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? பட் நம்ம வந்து அது சொல்லும்போது லென்ஸில் தான் சொல்லுவோம். எப்படி அப்படின்னா இப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஓகேவா ஈஸியாக மெஷர் பண்ணலாம் லிக்விடுக்கு. ஸோ ஒரு பீக்கரில் இப்போ பால் மெஷர் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? 20 லிட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றது அதிலே இருக்கும். ஸோ 20 லிட்டர் மில்க்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து மெஷர் பண்ணிடலாம். ஓகே, அது வந்து லிக்விட்க்கு. கேஸுக்கும் சேம் தான்.
எப்படி நம்ம வந்து லிக்விடு இது மெஷர் பண்ணுறோமோ அதே தான் கேஸ்க்கும். இப்போ எல்பிஜி கேஸ்க்கு எவ்வளோ அளவுன்றது இப்போ லிக்விடோட மெஷர்மெண்ட்ஸ் என்னவோ அதே தான் கேஸோட மெஷர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி நீங்கள் வால்யூமில் மெஷர் சொல்லுவீங்க அப்படின்னா, எவ்வளோ வால்யூம், எவ்வளோ கெப்பாசிட்டி. இப்போ ஒரு பீக்கரில் நீங்கள் மில்க் மெஷர் பண்ணுறீங்க, அதை வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்றது தான் வால்யூம். ஸோ அதை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மில்க் வந்து 1 கிலோ லிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வால்யூமில் 1 மீட்டர் க்யூப்னு மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அதாவது 1 மீட்டர் க்யூப்னு நீங்கள் அதோட வால்யூம் சொல்வீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 மில்லி லிட்டர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஏதோ சம்திங் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதை வந்து வால்யூமில் 1 சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்வீங்க. 1 மைக்ரோ லிட்டர்னால் 1 மில்லிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இதுதான் அப்படியே அந்த லிட்டரை நீங்கள் வந்து க்யூபுக்கு மாற்றிடணும். அதுதான் வந்து வால்யூமோட மெஷர்மெண்ட்ஸ். சரியா? ஸோ சாலிடை வந்து நீங்கள் லென்த்தில் அப்படியே மெஷர் பண்ணி போட்டுருவீங்க. ஸோ எவ்வளோ லென்த்தோ அதை அப்படியே போடுவீங்க, லென்த்தில் கொடுப்பீங்க. சாலிடை வந்து லென்த் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். லிக்விடு அண்ட் கேஸை வந்து நீங்கள் லிட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி அந்த லிட்டர்ஸை நீங்கள் வால்யூமில் சொல்வீங்க. ஸோ 1 கிலோ லிட்டர்னால் டைரக்ட் மெஷர்மெண்ட், 1 கிலோ லிட்டர்னால் 1 மீட்டர் க்யூப், 1 மில்லி லிட்டர்னால் 1 சென்டிமீட்டர் க்யூப். பட் சாலிட்க்கு அப்படி கிடையாது. லென்த்து, பிரெத்து, ஹைட் இது மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நீங்கள் வந்து மீட்டர் க்யூப்பில் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சாலிட்னா லென்த், லிக்விட் அண்ட் கேஸ்னால் லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மூணு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்: லிக்விட், கேஸு, சாலிட். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, ரீசனிங்கில் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ். ஸோ மாஸில் என்ன அப்படின்னா, இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி. ஓகேவா? ஸோ மாஸு வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாஸ் வெயிட் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஓரளவுக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மாஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதோட இது தான் வந்து மாஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அது எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து மாஸ். வெயிட் அப்படின்றது இப்போ நம்ம வந்து ஒரு கல் வந்து கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கல் எடுக்கும்போது சம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் எர்த்தில். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து வெயிட். ஓகேவா? ஸோ மாஸ்ன்றது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளோ அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது, அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது தான் வந்து மாஸ். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது மாஸ். ஸோ வெயிட்ன்றது ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் சம்திங் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஜெக்டில், ஸோ அதில் எவ்வளோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ உள்ளடக்க முடியுதோ அதுதான் வந்து வெயிட். ஸோ எர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து ஒரு பொருளை நம்ம கையில் எடுக்கிறோம், அதோட மாஸ் எப்படி இருக்கும்னா அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட மாஸ் இருக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாஸ் இருக்கும். அப்போ மாஸும் வெயிட்டும் எர்த்தில் ப்ரொபோர்ஷனல், அதாவது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பட் வந்து மூனில் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ எர்த்தில் எவ்வளோ இருக்கோ அதை விட 6 டைம்ஸ் வந்து மூனில் கம்மியாக இருக்கும். ஸோ மூனில் வந்து உங்களுக்கு மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அதாவது அந்த ஆப்ஜெக்டில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து சேமாக தான் இருக்கும். பட் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம் அந்த கல்லை போய்ட்டு மூனில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தை விட 6 டைம்ஸ் லெஸ்ஸராக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதோட வெயிட், ஹெவினஸை அவ்வளோவா நம்ம வந்து அங்கே ஃபீல் பண்ண மாட்டோம். பட் அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டரோ அது சேம் தான். பட் அதோட வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். காரணம் அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 6 டைம்ஸ் வந்து மூனில் கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் காரணம். ஓகே, இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீசனிங்கில் கேட்பாங்க. ஓகேவா? கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மாஸ் அப்படின்றது சிம்ப்ளி ஹெவினஸ், எவ்வளோ ஹெவியாக இருக்குது அதுதான் வந்து மாஸ். ஸோ வெயிட்ன்றது அந்த ஹெவினஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ உள்ளடக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வெயிட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, எர்த்தில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயிட்டை வந்து பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். காரணம் என்னென்னா ஆல்ரெடி ரொம்ப பெருசாக பேசியாச்சு. ஸோ இன்னும் பேசினேன்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும், தூக்கம் வரும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைமு. ஸோ டைமில் வந்து இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டைமை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து டைம்ன்ற அந்த 24 hours வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் வச்சு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ டைமை இப்போ நம்ம கிளாக் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிட்டு இருக்கும். அந்த காலத்தில் டைமை வந்து சாண்ட் கிளாக் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். டைம் பற்றி நம்மளுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும்
பெருசாக இல்லை. ஓகே, ஸோ ஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமொபைல்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓடோ மீட்டர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓடோ மீட்டர் அப்படின்றத நம்ம ஆட்டோமொபைல் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் 1790 கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஸ்கேல் யார் கண்டுபிடிச்சதுன்னா, நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கேலை வந்து வில்லியம் பெட்வேல் வந்து 16th century கண்டுபிடிச்சாரு. ஸோ அலாய் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, காம்பவுண்ட்ஸ், நிறைய காம்பவுண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணோம்னா அலாய். ஸோ பிளாட்டினம், இரிடியம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அலாயை வந்துட்டு 1889 1 kgக்கு ஈக்குவலாக வந்து வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் மெஷர்ஸ் ஃப்ரான்ஸில் 1 kgக்கு ஈக்குவலாக 1889 அதை வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எதால் மேடாக இருக்குன்னா, பிளாட்டினம் அண்ட் இரிடியம். ஸோ பாரிஸில் இருக்குது இது. ஓகேவா, இந்த ஸ்டாண்டர்டான ஒரு மீட்டர் ராடு. ஓகேவா, இது அப்போதுலேருந்து இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட். ஸோ இதோட ரெப்ளிகா இதே மாதிரி ஒன்று நேஷ்னல் ஃபிசிக்கல் லேப் டெல்லியில் வந்து வச்சுருக்காங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இப்போது சாலிட்னால் அதோட வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லிக்விட்னால் எப்படி மெஷர் பண்ணுவோம், கேஸ்னால் எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோம். பட் இர்ரெகுலராக அது என்ன ஷேப்புனே தெரியாமல் இருந்தது அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறது, இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி மெஷர் பண்ணுறது அதோட வால்யூம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் ஷேப்னால் இந்த க்யூபு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ரெகுலர் ஷேப். ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட் அதுக்குன்னு ஒரு நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இர்ரெகுலர்னால் ஏடா கூடமாக ஒரு ஷேப்பில் இருக்கும். அதோட லென்த்து, ஹைட்டு, அகலம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோன்னா, வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி இருக்குது, 30 ml அளவுக்கு தண்ணி இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு ஸ்டோனு, அந்த ஸ்டோன் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்டோனை உள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். காரணம் என்னென்னா, அந்த ஸ்டோன் போயிட்டு உள்ளே சம் ஸ்பேஸை எடுத்துக்குது. அது தங்கிறதுக்கு சம் ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேனா, அதோட ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் கல் போட்டோன்னா வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த வாட்டர் லெவலை விட நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுதான் அந்த ஸ்டோனோட வால்யூம். அதாவது அந்த ஸ்டோன் எவ்வளோ ஸ்பேஸ், அதாவது எவ்வளோ இடத்த அதுக்குள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான் வால்யூம். எவ்வளோ இடம், எவ்வளோ கெப்பாசிட்டி அது எடுத்துக்குது, அதுதான் வந்து வால்யூம். ஸோ அதை வந்து நம்ம இப்படி ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 30, இப்போ 50. அப்போ 50 - 30 20 ml. அப்போனா வந்து 20 ml அப்படின்னு வருதுன்னா அதோட வால்யூம் எவ்வளோவா இருக்கும். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், எவ்வளோ லிட்டரோ அதை அப்படியே க்யூப்பில் மென்ஷன் பண்ண அது வந்து வால்யூம். ஸோ 50 ml அப்படின்றத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா 50 cm3. 50 - 30 வந்து 20. அப்போ அந்த ஸ்டோனோட வால்யூம் வந்து 20. ஸோ 20 ml. என்னும் போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம், 1 ml is equal to 1 cm3. அப்போ 20 mlனா 20 cm3. ஸோ அப்படி மெஷர் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் வால்யூம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் 6th புக்கில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்னதில் இன்னும் நான் ஏதாச்சும் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். பட் இன்றைக்கி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பேசினேன். இந்த டாபிக் வந்தப்பறம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும் அப்படின்றதுனால தான் மெயின் ரீசன். ஓகேவா, ஸோ அண்ட் இது ரொம்ப ஈஸி டாபிக் தான். ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் எல்லா பாயிண்ட்ஸும் டுகெதராக கேதர் பண்ணி சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது SI யூனிட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக அதில் மெயினாக சில யூனிட்ஸ்னால் கெல்வின், மீட்டர், ஆம்பியர், செகண்ட், மோல், கிலோகிராம், கேண்டா. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, சம்திங் நம்ம மெஷர் பண்ணுவோம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நோன் குவான்டிட்டி வித் அன்னோன் குவான்டிட்டி. அதில் மெயின் என்னென்னா லென்த்து, வால்யூமு, மாஸு அண்ட் தென் வந்து டைம். ஓகேவா, ஸோ முக்கியமாக லென்த், டைம் அண்ட் வெயிட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லென்த்தோட SI யூனிட் வந்து மீட்டர், டைமுக்கு வந்து செகண்டு, மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு வந்து கிலோகிராம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. பட் இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. காரணம் என்னென்னா அது வந்து மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த்து அந்த மற்ற குவான்டிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. அதனால் அது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ வால்யூம் அப்படின்றத நம்ம
எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம். எஸ்ஐ யூனிட்டுன்னு இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா கியூபிக்கில் தான் வந்து எப்போவுமே வந்து வால்யூமாக மெஷர் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லென்த்து இன்ட்டு பிரெத்து, வால்யூம் பார்த்திங்கன்னா லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதுதான் காமனான ஒரு ஃபார்முலா. ஸோ ஏரியா வந்து எப்போவுமே ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும், வால்யூம் வந்து கியூபிக் யூனிட்ஸில் இருக்கும். அண்ட் சில ஃபார்முலாஸ்லாம் நடுவில் இருந்தது. 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஸோ அது போல். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் காமனாக பார்த்ததே. அண்ட் வந்து எஸ்ஐ யூனிட்ஸோடைய சப் மல்டிபிள்ஸ் அப்படின்ட்டு சிலது இருந்தது. சப் மல்டிபிள்ஸ்னால் இப்போ மீட்டர், செகண்ட்ஸு, கிராம். இதோட சப் மல்டிபிள்ஸ்னால் கிலோகிராம், செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மினிட்ஸு, மீட்டரில் பார்த்திங்கன்னா வந்து கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சப் மல்டிபிள்ஸ். ஓகேவா. அண்ட் வந்து ஒரு பேரலாக்ஸ் எரர்னு ஒன்று பார்த்தோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட மெஷரிங் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ்லாம் இல்லாமல் பண்ணணும். இன்கேஸ் அந்த எரர் இருந்துச்சுன்னா பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா வெறும் பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் காமனாக நம்ம பார்த்தது. இவ்வளோ தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மூணுக்கும் அவத்துக்கும் பார்க்கும்போது 6 டைம்ஸ் வந்து மூணில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து லைட்டாக இருக்கும் நம்ம வெயிட் மெஷர் பண்ணும்போது. இது ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது மெஷர்மெண்ட்ஸில். இந்த சும்மா ஒரு நியர்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 யூனிட் ஓவர். ஓகேவா. ஸோ இது போல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போட்டாலும் உடனடியாக தெரியும். பக்கத்தில் இருக்க பெல்